தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இப்போ 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேரூர் ஆதீனம் ஸ்ரீவலசை தவத்திரு சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் அவர்களை பேட்டி காண வந்திருக்கிறோம். தற்போது கோவை மாநகரத்திலே கோடி அர்ச்சனை செய்வதற்குண்டான செயலை சுவாமிகள் தலைமையிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று உலகமே கொண்டாடும் புது வருட பிறப்பு. அந்த புது வருட பிறப்பில் நமது மக்களுக்கு சுவாமிகள் ஆசீர்வாதம் செய்வதற்காகவும் அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காகவும் இங்கே வருகை தந்திருக்கிறோம். நாம் அவரிடம் பேட்டி ஆரம்பிப்போம். சிற்றம்பலம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தழிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீராடேலோரெம்பாவாய் போற்றியாமார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய் போற்றியாமார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். போற்றியோம் நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் வாழ் எங்கும் இலாததோர் இன்பம் நம்பாலதா கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் வாய்ந்தாடேலோரெம்பாவாய். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழவும் தீபம் இயற்கை தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் உளங்கனிந்த உலக பொது ஆண்டு 2025 நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். போற்றியோம் நமச்சிவாய். இந்த ஆண்டு அன்பர்கள் அனைவருக்கும் இன்பமும் இனிமையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நல்ல ஆண்டு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அறியாமையருளை போக்கி அருள் ஒளியை, அறிவு ஒளியை, அன்பு ஒளியை உலகெங்கும் பரவக்கூடிய வகையிலே வழி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். நம்முடைய பேரூர் ஆதீனம் வாழையடி வாழையாக வந்த திருக்கைலாய பரம்பரையிலே மெய்கண்டார் சந்தானத்திலே சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பெற்ற பெருமைக்குரியது. இதனுடைய ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமான். அவர் கொலை மறுத்தல், வைராக்கிய சதகம், வைராக்கிய தீபம், அவிரோத உந்தியார் என்கின்ற 4 நூல்களை அருளி செய்திருக்கின்றார். இவருடைய தவ வலிமையையும் தத்துவ ஆற்றலையும் கண்டு கன்னட நாட்டு மன்னர் தம்முடைய அரச பதவியை துறந்து இங்கே அவருக்கு சீடரான பெருமைக்குரியது. அவருடைய பெயர் குமாரதேவர். பின்னர் விருத்தாசலம் என்று சொல்லும் திருமுதுகுன்றத்திலே ஆதீனத்தை நிறுவியவர். அவருடைய சீடர் திருப்போரூர் ஆதீனத்தினுடைய ஆதி குருமுதல்வர் சிதம்பர அடிகளார். அவர்தம் வாழையடி வாழையாக வந்த மரபிலே நாம் இந்த ஆதீனத்தினுடைய 25வது பட்டமாக அருளாட்சி செய்து வருகின்றோம். 24ஆம் குருமகா சன்னிதானங்கள் தமிழ்நெறி வழிபாட்டு தந்தை கைலை குருமணி சீரோல் சீர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள்
இந்த ஆதீனத்தினுடைய பல்வேறு வகையான பணிகளை எல்லாம் வளப்படுத்தியவர்கள். கொங்கு நாட்டிலே தமிழ் கல்லூரி இல்லாமல் இருந்த ஒரு சூழலிலே ஒரு தமிழ் கல்லூரியை அமைத்து 75 ஆண்டுகளாக நடத்துவதற்கு வழிகோலியவர்கள். 1953 கல்லூரி தொடங்க பெற்ற போது முதலாக பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலிலே தமிழிலே மலர் வழிபாடு என்று சொல்லும் தமிழ் அர்ச்சனையை தொடங்கியவர்கள். 1954 இருந்து திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை திருநெறிய தெய்வ ஒன்றின் தமிழாலே சிரவையாதீனம் 3வது குருமகா சன்னிதானங்களோடு இணைந்து கொண்டு சேர்த்தவர்கள். இன்று பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் பல நூறாயிரம் திருக்குட நன்னீராட்டு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றார்கள். அத்தகைய வழியிலே நம்முடைய ஆதீனம் கல்வி, சமயம், மருத்துவம், சமுதாயம் என பல்வேறு வகையான பணிகளை செய்து வருகின்றது. அந்த வகையிலே நம்முடைய ஆதீனத்திலே 1914 சத்வித்ய சன்மார்க்க சங்கம் தொடங்கப்பெற்று மிகச்சிறப்பான சமய இலக்கிய தமிழ் பணி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. கல்விப்பணி 1951 முதல் நடைபெற்று வருகின்றது. அடிகளாருடைய 90வது நிகழ்வையொட்டி அங்கே அன்னூருக்கு அருகிலே ஒரு மருத்துவமனை அமைக்கப்பெற்று மருத்துவ பணிகள் நடைபெறுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையாகிய தென்கேயிலை மலைச்சாரலிலே உள்ள மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட பெருமக்களுக்கு பல்வேறு வகையான சமுதாய பணிகளை பெருந்தொற்று காலத்திலும் எல்லா காலங்களிலேயும் ஆற்றி வருகின்றோம். சமயத்துறையிலே எல்லோரும் இறைவனுடைய திருமேனியை தீண்டி வழிபாடு செய்ய வேண்டும், அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும், அவர்களே திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எந்த விதமான பேதமும் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆண் பெண் பெரியோர் சிறியோர் என்கின்ற அடிப்படையிலே அனைவருக்கும் பயிற்சிகளை நல்கி இந்த வழிபாட்டு முறையை கொண்டு சேர்த்து வருகின்றோம். அதே நேரத்திலே இங்கே தொடர்ந்து திருமுறைகளுக்கு ஏற்றம் தர வேண்டும் என்னும் அடிப்படையிலே திருமுறை முற்றோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இதுகாரும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடந்த நாள் முதல் 23 சுற்றுகள் 12 திருமுறை முற்றோதல் நிறைவேற்றிருக்கின்றது. ரேவதி அஸ்வினி விண்மீனிலே தொடங்கி ரேவதி விண்மீன் வரை அந்த 12 திருமுறைகளும் 27 நாட்களிலே அன்பர் பெருமக்களாலே ஓதப்படும். அங்கே வந்து ஓத வேண்டும் என்பதில்லை, அவரவர்கள் இல்லத்தில் இருந்தவாறே ஜூம் என்று சொல்லக்கூடிய இணைய வழியாக அந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். அவர்களே இல்லத்திலே இருந்தவாறு இணைய வழியிலே இருக்கக்கூடிய அந்த பாடல்களை பாடி தங்களுடைய குருவர்களையும் திருவர்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்பினை செய்து வருகின்றோம். அந்த வகையிலே வரக்கூடிய 4ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பாவை நோன்பு நடைபெறுகின்றது. பாவை நோன்பு நடைபெறும் காலங்களிலே அதற்கு முந்தைய நாள் திருமுறை காப்பிடப்படும். அந்த நாள் முழுவதும் இறைவனுடைய திருநாமமும் திருவெண்பாவையும் மட்டும் ஓதுவது என்பது மரபு. அந்த வகையிலே 3/1/2025 அன்று திருமுறை காப்பிடப்படும். மறுநாள் திருவெண்பாவை மட்டும் ஓதுவோம். அதோடு சேர்த்து இறைவனுடைய நாமத்தையும் ஓதலாம் என்கின்ற அடிப்படையிலே நாதம் நாமம் நமசிவாயவே, நற்றுணையாவது நமசிவாயவே என்கின்ற அடிப்படையிலே இறைவனுடைய நாமத்தை சொல்வது என்கின்ற அடிப்படையிலே நாம் இறைவனுடைய பேராயிரம் பரவக்கூடிய ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதிலே 3ஆம் தேதி என்று சுமார் 300 சிவலிங்கங்களை இங்கே எழுந்தருளச் செய்து அவற்றுக்கு நன்னீராட்டு நடத்தப்பெற்று நம்முடைய திருமணத்திலே 64 மூர்த்தங்களும் அன்பர்கள் அவரவர்களுடைய பகுதியில் 9 இடங்களை அமைத்திருக்கின்றார்கள். 9 குழுவாக அமைந்து 9 பகுதிகளிலே அங்கே 25 என்கின்ற அடிப்படையிலேயும் இந்த சிவலிங்கங்களுக்கு வழிபாடு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலே இறைவனுக்கு திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிடேகம் செய்யப்பெற்று வழிபாடு செய்யப்பெற்று இறைவனுடைய நாமத்தை சொல்லிய வண்ணம் திருநீற்றினாலே அர்ச்சனை செய்வது என்கின்ற அடிப்படையிலே இந்த நிகழ்வை அமைக்க இருக்கின்றோம். அது குறித்த அந்த செய்தியை உங்களுக்கு எழுத்து வழியாகவும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அன்பர்கள் இங்கே பேரூர் ஆதீன திருமடத்திலே வந்து தங்கி இருந்து அவர்களே தங்களுடைய கைப்பட இறைவனுக்கு திருமஞ்சனமும் அர்ச்சனையும் செய்து இறைவனுடைய திருவருளை பெறலாம். இன்னும் ஒரு சிலர் அவருடைய பகுதிக்கு இறைவன் எழுந்தருளுகின்ற போது அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களிலேயோ இல்லங்களிலேயோ பொது இடங்களிலேயோ இந்த பெருமானை எழுந்தருளச் செய்து அங்கே அந்த வழிபாட்டை செய்யலாம். மாணிக்க வாசகர் தான் சொல்லுவார், பழங்குடில் தோறும் எழுந்தருளிய வரனே என்றும்
இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் சேவகன் என்று சொல்லுவார். அத்தகைய பெருமைமிக்க இறைவனை எல்லா இடங்களிலேயும் எழுந்தருளச் செய்து 12ஆம் தேதி வரை இந்த அர்ச்சனை வகுப்பு நடைபெறும். அதைத் தொடர்ந்து 13ஆம் தேதி காலை நம்முடைய இங்கே நடைபெறக்கூடிய அம்பலவான பெருமானுடைய திருமஞ்சனத்தையொட்டி மீண்டும் ஒரு நன்னீராட்டும் அபிடேகமும் நடத்தப்பெற்று பேருளி வழிபாட்டோடு அன்னம்பாளிப்பு நடத்தப்படும். ஆகவே அன்பர்கள் அவருடைய பகுதிகளுக்கு வருகின்ற போது நீங்கள் அங்கே இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே பேரூர் மடத்திலேயும் வந்தால் அன்பர்களுக்கு தங்கும் வசதி, உணவு வசதி போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்தும் செய்யலாம். இல்லை நாங்கள் தொலைவிலே இருக்கிறோம் என்று யாராவது நினைத்தால் இது நேரடியாக ஜூம் வழியாக வெளியே வருகின்றது. அந்த ஜூமிலேயே கலந்து கொண்டு அந்த பெருமானை கண்ணிலாலே பார்த்த வண்ணம் நாமும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லலாம். திருஞான சம்பந்தர் சொல்லுவார், அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்கவே என்று. அந்த அடிப்படையிலே வையகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் இணைய வழியாக அங்கங்கே இருந்து ஓத இருக்கின்றார்கள். இறைவனுடைய நாமத்தை 100 பரவுதல் என்று சொல்லி இறைவனுடைய இயல்பை மணிவாசகர் சொல்லுவார். அத்தகைய 100 முறை செய்வதற்குண்டான ஒரு நல்ல பணியை இறையருள் நமக்கு கூட்டி வைத்திருக்கின்றது. ஏற்கனவே செம்மொழி மாநாடு நடைபெற்ற போது அப்பொழுது இதே போல கோடி அர்ச்சனையை செய்யலாம் என்று தொடங்கினோம். அது கோடிக்கு பதிலாக 3 கோடிக்கு மேலே அமைந்தது. அது இறைவனுடைய திருவருள். அந்த அடிப்படையிலே தான் இங்கேயே இப்பொழுதும் இந்த மாதிரி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலேயும் நாம் இதற்குண்டான பணியினை செய்ய இருக்கின்றோம். அன்பர்கள் அனைவரும் இந்த நல்ல இறைவனுடைய நாமத்தை சொல்லி அருளை பெற வேண்டும். அதைத்தான் அப்பரடிகள் சொல்லும்போது சொல்லுவார், அந்த நாமத்தை சொன்னால் என்ன நன்மை என்பதை நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறிவு இச்சையும், நமசிவாயவே நானவின்றேத்துமே, நமசிவாயவே நன்னெறி காட்டுமே என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே அனைவரும் இறைவனுடைய நாமத்தை ஓதுவோம். வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயா என்பது திருஞான சம்பந்த பெருமான் வாக்கு. நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமசிவாயவே என்பது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாக்கு. நமசிவாய வாழ்க என்றுதான் திருவாசகத்தை தொடங்குகின்றார். அத்தகைய இறைவனுடைய நாமத்தை சொல்லி நாம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனை பெற எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் நமக்கு துணை நிற்கின்றது. அன்பர்கள் அனைவரும் இது குறித்து தங்களுடைய பங்கேற்பினை தெரிவிப்பதற்குண்டான தொலைபேசி எண்களையும் இதோடு கொடுத்திருக்கின்றோம். அதன் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் அல்லது பேரூர் ஆதீனத்தையும் தொடர்பு கொண்டு இதிலே கலந்து சிறப்பிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். போற்றியோம் நமசிவாய். திருச்சிற்றம்பலம். போற்றியோம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.